நினைக்கவில்லை நான் இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். தூக்கம் இன்றி நாள்தோறும் கரைகின்றேன் என் உயிரே. உன்னை பார்த்தாலே அது போதும், நீ சிரிச்சாலே அது போதும், பசிக்காதே அது போதும் என் உயிரே. சொன்னாலே அது போதும், அதை கேட்டாலே அது போதும், நொடி கூட வாழ்ந்தாலும் இந்த ஜென்மம் போதுமே. காத்திருக்கும் இடங்கள் ஓர் சுகமே. உயிருக்குள் உனை தினமும் சுமந்திருப்பேன் ஒரு தாய் போலே. உன்னிமையோடு நான் இருப்பேன், கண்ணிமைக்காமல் நான் ரசிப்பேன், உன்னோடு கலந்திருப்பேன் என் உயிரே. காற்றாக நான் இருப்பேன், மூச்சோடு கலந்திருப்பேன், உன் கண்ணீரை நான் துடைப்பேன் என் அன்பே. வாமா வந்தனா, வா வா, நீ போய் உள்ளார உக்காரு. இந்த ஒரு 2 நிமிஷத்தில் நான் வந்துடுறேன். அம்மா என்னது இது, கையில் சாப்பாடு எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அந்த வருண் தம்பி இருக்காருல்ல, அவர் ஒன்றும் எதுவும் சமைச்சிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த தம்பிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறேன். அம்மா இது என்ன புது புது பழக்கம்? காலையில் என்னன்னா வீடு போய் பால் காய்ச்சிட்டு வந்தீங்க, சரின்னு விட்டேன். அப்புறம் நீங்கள் பாபு பாப்பா எல்லாமே போய் பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தீங்க. இப்போ என்ன சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க? இன்றைக்கி தான் அவரை பார்த்தீங்க, அவர் யார் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது, எப்படிப்பட்ட கேரக்டரும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஏம்மா இதெல்லாம் புதுசு புதுசாக எதுக்குமா இந்த பழக்கம்? பாவம் வந்தனா, உடம்புக்கு முடியாத அம்மா அப்பா பொறுப்பில் விட்டுட்டு இங்கே வந்து தனியாலாம் வேலைக்கு போய் சமைச்சு செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமா. சரிம்மா, நாம் என்ன தினமும்மா கொடுக்க போகிறோம், இன்னைக்கு ஒரு நாள் தானே. பாவமா அந்த பிள்ளை இன்னைக்கு முழுக்க அந்த பிள்ளை வேலைன்னு அது இதுன்னு ஓடி ஆடி அங்கேயும் இங்கேயும் வேலை வேறு செஞ்சுட்டு ஆஃபீஸ் வேறு வந்துச்சாட்டுக்கு. பாவம்ல. நம்ம நீ சொல்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகினோம்னா அந்த பையனோட கேரக்டர் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கும்ல. என்னோடய வயசும் அனுபவத்தையும் வச்சுதாம்மா சொல்கிறேன். அந்த தம்பி ரொம்ப நல்ல பிள்ளைம்மா. அதுதான் நீ உள்ளே போ, நான் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். சொல்ல கேட்க மாட்டீங்க. என்னமோ ஒன்று பண்ணுங்க, நான் போய் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறேன். வருண் தம்பி, ஆண்டி வாங்க வாங்க, என்ன கையில் பவுலோடு வந்திருக்கீங்க? வாங்க ஆண்டி உட்காருங்க. இந்தாப்பா உனக்கு தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன். இன்றைக்கி ஆஃபீஸ் போயிருப்பல்ல, அதான் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்து தான் எடுத்துகிட்டு வந்தேன். இந்தாப்பா வாங்கிக்கோ. வா ஆண்டி, ரொம்ப சூப்பர். இந்த மாதிரி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே இல்லை. ரொம்ப சூப்பராக இருக்குது. மாமா இது என்ன பிரமாதம். எங்கள் அம்மா சண்டே காலையில் கேப்பக்களியும் கீரை கூட்டும் செய்வாங்க பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் சொல்லுவீங்க எங்கள் அம்மாவோட கைப்பக்குவத்தை. அப்படியா? சரி அதையும் சாப்பிட்டு பார்த்துருவோம். என்ன இப்போ? அட ஏப்பா நீ வேற. சரி நீ வேலை அது இதுவும் செஞ்சுட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்தேன். சாப்பிடு. சரிப்பா நாங்கள் கிளம்புறோம். இப்போ பாப்பா வேறு வந்துட்டா, சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பா, அப்புறம் லேட்டாக ஆனிச்சுன்னா. இன்னும் இவனுங்க வேறு சாப்பிட்டு பசங்களாம் தூங்கணும்ல. நான் போய் என்னென்னு பார்க்குறேன், நீ சாப்பிடு. டேய் பாபு, சாப்பிட்டுட்டு உடனே படுத்து தூங்காத சரியா? அங்கே மொட்டை மாடிக்கு வா, 2 பேரும் நேரம் நடக்கலாம். அப்போ தான் ரிலாக்ஸ் ஆகும். ரிலாக்ஸ் ஆவா? முன்ன நாங்களும் தனியாக இருந்தப்போ இப்போது நீங்களும் இருக்கீங்க. நீங்களும் சொல்லியிருக்கீங்களே நைட்டில் மாடியில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? ஸோ வாட்? நான் என்ன புளியா சிங்கமா உங்களை கடிச்சு திங்கிறதுக்கு? இல்லை உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸாக இருந்தால்? எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தால் அதுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். டே பாபு, நோ, இது உங்கள் வீடு இல்லையா? நீங்கள் முற்றத்து வாசலில் உட்காந்து பௌர்ணமி ரசிக்கலாம், மாடி ஜன்னலில் உலா வரலாம், தோட்டத்தில் அமர்ந்து நிம்மதியாக கதை பேசலாம். நீங்கள் விருப்பப்பட்டு உங்கள் கூட என்னையும் சேர்த்துக்கிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம். உங்களோட சுதந்திரத்தில் நான் என்றைக்குமே குறுக்கிட மாட்டேன்டா. தேங்க்ஸ் மாமா, தேங்க்ஸ். ஐயா ஜாலி. சரி மாமா, நான் போய் சாப்பிட்டு வரேன். பார்க்கலாம் எப்படின்னு. பாய், குட் நைட். சரிப்பா வருண், சாப்பிடு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. வேறு யாராவது வரப்போகிறாங்க, என்ன பிரச்சனையோ என்னமோ சொல்லிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் வருவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. ஆண்டி, நான் தான் சொன்னேன் இது உங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு. என்னையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த வருண் என்ன நாம் அன்னைக்கு அம்மா கிட்ட சொன்னதை அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே. அப்படி அச்சடித்த மாதிரி அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கானே.
இதில் என்ன இருக்கும்? அன்னைக்கு நான் சொல்லும் போது அவன் இங்கே குடியே வர கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான்? சரி என்னவோ. வந்தனா, என்னம்மா இங்கே என்ன யோசிச்சுட்டு இருக்க? என்னாச்சு? சாப்பிட்டியாம்மா? என்னை மன்னிச்சிருமா. வருண்கிட்ட போனவுடனே கொஞ்சம் ஜாலியாக அந்த தம்பி பேசிகிட்டு இருந்தானா, அங்கேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. பசங்களாம் சாப்பிட்டுட்டாங்க, நானும் சாப்பிட்டுட்டேன். நீ சாப்பிட்டியாம்மா? போய் படுக்கிறியா? அம்மா நீங்கள் வேற ஏம்மா மன்னிப்பு அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நான் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கல. அன்னைக்கு இந்த வருண் நம்ம வீட்டுக்கு குடி வரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த மாதிரிலாம் வந்து நம்ம வெளியே நடக்க முடியாது, இங்கே உட்காந்து பார்க்க முடியாதுன்னு. அதை கரெக்டாக எப்படி அவர் சொன்னார்? எனக்கு அங்கேருந்து இங்கே கேட்டுச்சு. நான் ஏன் வளர்க்கிட்டு இருந்தேன், அப்போ கேட்டுச்சு, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அது என்னன்னு எனக்கும் தெரியலம்மா. ஆனால் கரெக்டாக பாரு, நீ சொன்ன மாதிரியே அந்த தம்பி சொன்னான்ல, எனக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் நான் அங்கே சொல்லலை, என் பொண்ணு இப்படி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலாமா. நான் சொன்னேன்ல அந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பின்னு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. நீ தான் அப்படி இப்படின்னு சொல்கிற. மா, இதை வச்சுலாம் ஒருத்தர் நல்லாவா நம்ப முடியாது. ஆஃபீஸ்லேயும் புதுசாக வந்திருக்காங்க தான் அவங்க. மற்றபடி என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது, அதனால தான் நான் சொல்கிறேன். சரிம்மா, நான் சாப்பிட்டுட்டேன், எல்லாம் வேலையும் முடிச்சு வச்சிட்டேன், நான் போய் படுக்கிறேன். சரிம்மா. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே. ஏதேதோ ஆசைகள் என்னுள் வருதே. ஐயையோ, எனக்குள் புது மாற்றம் தருதே. என்னில் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ. என்னில் காதல் வருமோ, நம் கைகள் சேருமோ. அச்சம் மரம் நானும் விட்டு சொல்லத்தான் தவிக்கின்றேன். என் காதல் உன்னை சேர ஐயையோ, கண்கள் நனைகிறதே. வந்தனா, என்னைவே நல்லா உத்துப்பார் பார்ப்போம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ வருண். நம்ம இந்த மாதிரி இருப்போம்னு நான் நினச்சி கூட பார்க்கல, தெரியுமா? நான் யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி உக்காந்துருக்கோம்ல. எனக்கு உன்னை பிடிக்கும், பிடிக்காமலாம் இல்லை. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பிடிக்கும். நீ தான் என்னை கண்டா தூரமாக போனேன், என்னை திட்டின, எல்லாம் நீ தான் பண்ணின. எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அப்படி கிட்ட வந்து கட்டி பிடிச்சி மாமாவுக்கு ஒரு மொத்தம் கொடு. சீ, எனக்கு வெக்கமாக இருக்குது தெரியுமா? போங்க. எது என் வந்தனாவுக்கு வெக்கமா? நீ கள்ளி, மாமாட்ட பக்கத்தில் வந்து ஒரு முத்தம் கொடு. சே, என்ன திடீர்னு நமக்கு கனவு இந்த மாதிரி வருது? அப்படியே சாஞ்ச ஜன்னல் நின்னத்துக்கு இந்த மாதிரி ஒரு கனவா? என்ன வருண் கூட சேர்த்து வச்சு வருது? சோ, இது என்னது புதுசாக? எனக்கு இந்த மாதிரிலாம் வந்ததே கிடையாது. வித்தியாசமாக இருக்கு. ஐயோ கடவுளே, தள்ளி இருக்கணும். சோ, படுக்கணும். டைம் ஆகிடுச்சு. காலைல அப்புறம் எழுந்துச்சு சீக்கிரமாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸ் வேறு போகணும். என்ன கனவு எனக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு? ஓ, வயசு கோளாறு கனவாட்டுக்கெல்லாம். மா இங்கே வாயேன். சே, பாவம் அந்த பையன். காலைல ஏஞ்சி நூடுல்ஸு ப்ரெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன பண்ணுறது? அப்பா அம்மாவெல்லாம் தூரத்தில் வச்சுட்டு இங்கேருந்து வேலை செய்கிற பசங்க இப்படி தான். சொல்லுமா வந்தனா, ஏன் கூப்பிட்டியாட்டுக்கு? நான் கிளம்பிட்டேன். எப்பயுமே வந்து எனக்கு முன்னாடி வந்து நிற்பீங்க, இன்னைக்கு வரவே இல்லையேன்னு தான் கூப்பிட்டேம்மா. என்னம்மா புலம்பிகிட்டே வரீங்க, என்னாச்சு? இல்லைம்மா, இந்த வருண் தம்பியை பற்றி தான். பாவம், காலையில் என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். ஆண்டி எனக்கு என்ன நூடுல்ஸு இல்லைன்னா வந்துட்டு ப்ரெட்டில் வந்து ஜாம் தடவி சாப்பிட்றது, எது ஈஸியாக இருக்கோ மேகி அந்த மாதிரி தான் ஆண்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொன்னான். இதான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. சரிம்மா, நான் கிளம்புறேன். அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, அவர் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவரோட இது. சரி, பாப்பாவும் தம்பியை வந்து சீக்கிரமாக ஸ்கூலுக்கு கிளம்பி போக சொல்லுங்கள். இன்றைக்கி என்னால் கூப்பிட்டு போக முடியாது, எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக இன்றைக்கி போகணும். ஓ அப்படியாம்மா, சரி, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பசங்கள்கிட்ட சொல்லி நான் அனுப்பிக்கிறேன், நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிம்மா. அம்மா சொல்லும் போது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஏன் கஷ்டப்படணும்? தேவையில்லாமல் நமக்கே இந்த தோணலாம் வருது. ஏய் ஜோதி, நேராக உட்காராம இதெல்லாம் இப்படி திருப்பிட்டு உட்காந்துருக்க. உனக்கு தெரியலையா? அந்த பக்கம் காலை திருப்பினா என் கால் உன் மேலே இடிக்கும், அதனால தான். ஐயோ, இப்படி தான் உட்காந்து சாப்பிடுவாங்கல்ல. நம்ம தான் சாப்பிட்டு முடிச்சிட்டோம்ல, சும்மா பேசிட்டு தானே இருக்கோம். வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட வேண்டியதான். உனக்கு என்னதான் வேடிக்கை பார்த்து சாப்பிடும் போது போ. ஆமாம் வருண், இன்னைக்கு என்ன சாப்பாடு நீங்கள்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு விட்டா வயிறு புண்ணாயிர மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல, அதான் யோசனையாக இருக்குது. ஆமாம், நம்மளோட ஆஃபீஸில் ஏன் எந்த ஒரு கேன்டீனுமே இல்லை? எனக்கு அது ரொம்ப நாளாக கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதான் ஒரு அவசரத்துக்கு டீ காஃபி கூட குடிக்கிறதுக்கு ஒரு இடமே இல்லாமல் இருக்கே. இவ்வளோ பெரிய ஆஃபீஸில் அதுக்கு கூட ஏன் கேன்டீன் இல்லைன்னா ஒரு டவுட்டு. அச்சோ, இந்த ஆஃபீஸில் நிறையா பேர் வந்து எம்டிக்கு பழக்கமானவங்க இருக்காங்களே. இந்த வருண் வேறு இப்படி சொல்கிறாரு, என்ன பண்ணுறது? இந்த ஆள்கிட்ட வேற சொல்கிறாங்க, இந்த ஆள் அதுக்கு மேலே வேற. என்ன வருண்,
திடீர்னு சாப்பாட்டு விஷயத்தை பற்றி பேசுகிறீங்க? எல்லாருமே இங்கெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு வந்துடுவோம். அப்புறம் என்ன? அது ஒன்றும் இல்லை, டீ கடைக்காரனும் கொஞ்சம் பொழைக்கட்டுமேன்னு தான், வேற என்ன. நான் ஏன் சொல்கிறேன்னா, நம்ம கம்பெனியில் ஒரு கேண்டீன் ஆரம்பித்தா கூட 4 பேர் பிழைக்கலாம்ல. கிட்டத்தட்ட 30 பேர் இங்கே வேலை செய்கிறோம். சில நாளில் வந்து சைட்டுக்கு போய் போகிறதுக்கு வெளியெலாம் போகிற இடத்துல நல்ல சாப்பாடே கிடைக்க மாட்டேங்குது. அதனால நம்ம கேண்டீனாக இருந்துச்சுன்னா நம்ம டேஸ்ட் பண்ணி எல்லாம் புக் பண்ணி தானே நம்ம பண்ணுவோம். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா ஹோட்டல் சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. சில இடத்துல ஹோட்டலே இருக்காது. இப்போ என்ன பண்ணுறது? அந்த டைம்லாம் பட்னியாக இருக்கணும்ல. வேலை செய்ய முடியுமா? பட்னியாக இருக்க முடியுமா? இதெல்லாம் கூட விடுங்க. என்ன மாதிரி இன்னும் எத்தனை பேர் வேலைக்காக இங்கே வந்து தனியாக தங்கியிருக்கிறாங்க. நாங்களாம் என்ன பண்ணுறது சாப்பாட்டுக்கு? ஹோட்டல் சாப்பாடு வர வர எனக்கு ஒத்துக்கவே மாட்டேங்குது. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டில் ப்ரெட்டு, மேகி, நூடுல்ஸு இந்த மாதிரி ஏதாவது எது சிம்பிளாக இருக்கோ அதை செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு வந்துடுறேன். ஏப்பா வருண், நீ ஆஃபீஸில் சேர்ந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளே ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு என்னப்பா இந்த மாதிரிலாம் கற்றுக் கொடுத்துட்ருக்க? இப்போ வருண் சார் சொல்றதுல என்ன தப்பு? அவர் சொல்றது நியாயம் தானே. நாம ஒன்றும் இதுக்காக கொடி பிடிச்சி ஒன்றும் போராட்டம் நடத்த போறது இல்லைல்ல. எம்டி கிட்ட கேட்கலாம். நம்மளோட வசதிக்கு தானே பேசுறோம். இதுல என்ன பாலிடிக்ஸ் இருக்கு? ஆ ஆஹா ஆஹா, நம்ம பொண்ணு இப்போதான் அவரை பற்றி பேசுது. சரி சரி, நல்லா புரியுது. இது எங்கே போய் முடிய போதோ தெரில. சந்தோஷமாக நடந்தால் சந்தோஷம்தான். வருண் சார், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இதை பேச்சோட நிறுத்திடாம எம்டி சார் வந்ததும் பேசி ஒரு நல்ல முடிவெடுங்க. சரியா? வர வர உலகத்தில் என்னென்னமோ அதிசயமெல்லாம் வேறு நடக்குது. அப்படி என்ன நீ இப்போ அதிசயத்தை பார்த்துட்ட? இவ்வளோ பெரிய பெருமூச்சு விடுறதுக்கு வேலையை தவிர எதையும் வருணுக்கிட்ட பேசாத வந்தனா இன்னைக்கு அவருக்காக சாதகமாக பேசியிருக்கிறது தான் அதிசயம் இல்லையா? இப்போ வருண் சார் வந்து நம்ம கம்பெனியில் இருக்கிற எல்லாருக்கும் தானே பேசினாரு. அதுக்கு தான் சரின்னு சொன்னேன். தவிர ஸ்பெஷலாக வேற எதுவும் கிடையாது. சும்மா தொண்ணு எதுவும் சொல்லாம போய் வேலையை பாரு. ஏந்திரி. நீ எதுவும் இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லி சொல்லும் போதெல்லாம் உன் காதில் உண்மையை மறைக்கிறேனே விழுவுது. இப்போ என்ன சொன்னாலும் நீ ஒத்துக்க போகிறதில்ல. வெயிட் பண்ணுறேன். கத்திரிக்காய் மூத்தினா கடத்தருவுக்கு வந்து தானே ஆகணும். ஏய் கம்முனடி, தேவையில்லாமல் பேசிக்கிட்டு. என்ன வருண், உங்களுக்கோசரம் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல. வந்து கொஞ்ச நாள்லயே எல்லாரும் மனசுல நல்லா இடம் பிடிச்சிட்டிங்களாட்டுக்கு. அடையா சார், நீங்கள் வேற. நான் ஒருத்தவங்க மனசில் இடம் பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். அது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. மற்ற எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சி என்ன பிரயோஜனம்? நான் நினைக்கிறவங்க மனசில் நான் இடம் பிடிக்க முடியலையே. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யார் மனசில் சொல்கிறீங்க? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். அதில் புரியாத மாதிரி நடிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இங்க இருந்தா இவர் தேவையில்லாம பேசிட்டு இருப்பாரு. நம்ம போக வேண்டியதுதான். இரு